பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் இங்கே மிக எழுச்சியாக சிறப்பாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு திருப்போரூர் அதிமுக கோட்டை இங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கழக உடற்பொறுப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரவு பகல் மாறாமல் உழைத்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம். இந்த எழுச்சி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் திருக்கழுகுன்றமே சார்புகம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ அமைப்பு செயலாளர் திரு கே சீனிவாசன் அவர்களே, நாடாவுக்குள்ள அறிவிச்சவர் பி தனபால் அவர்களே, மா தனபால் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கழக மகளிர் இணை செயலாளர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அனைத்துலக மன்ற துணை இணை செயலாளர் திரு தண்டனை கே மனோகரன் அவர்களே, நாவலூர் முத்து அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் திரு மாமல்லபுரம் பி ஏ யஸ்வந்த்ராவ் அவர்களே, திருமதி மஞ்சுளா ரவிக்குமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு தையூர் எஸ் குமரவேல் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு குட்டி என் நந்தகுமார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு மாமல்லபுரம் ஜி ராகவன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் கே ஆர் செல்வம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஏ விஜயராகவன் அவர்களே, மற்றும் பேரு கழகத்துடைய செயலாளர்கள் திரு சிவராமன் அவர்களே, திரு கணேசன் அவர்களே, திரு எம் தினேஷ்குமார் அவர்களே, கழக பொறுப்பாளர்கள் திரு வேலாயுதம், திரு ஆனூர் பக்தஜி அவர்களே, திரு பையனூர் ஆர் கே குமார் அவர்களே, டாக்டர் திரு கே பிருதிவிராஜன் அவர்களே, திரு சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களே, திரு என் ராமச்சந்திரன் அவர்களே, திருமதி வளர்மதி யஸ்வந்த் ராவ் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் தண்டலம் ஆனந்தன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் அவர்களே, திரு முத்துகிருஷ்ணன் அவர்களே, திரு பி ஜி மோகன்ராஜ் அவர்களே, திருமதி காயத்ரி தேவி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, டி கே ஏழுமலை அவர்களே, திரு அமிர்சேகர் அவர்களே, திரு ஜனார்த்தன் அவர்களே, திரு ஆலை ஜி சிவலிங்கம் அவர்களே, திரு பாடூர் எஸ் அசோக் அவர்களே, மற்றும் திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பொருள் மக்களே, விவசாய தொழிலாளர்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் நிறைய முதற்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அகற்ற வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அதை கட்டி காத்தவர் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இருவரும் தலைவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அடியோடு வேரோடு அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக லட்சியம். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார், கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார். அந்த அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர்
சேலஞ்ச் பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. என்ன ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு இப்பொழுது சேலஞ்ச் விடுறார். அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு. இப்படி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆக 5% இல்ல, 95% நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. வெறும் 5% தான் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 5% அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றம் குறிப்பிட்டதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 95% நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே அங்கே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மாவட்டத்திற்கு தனி மாவட்ட ஆட்சியாளரும் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள், விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று. உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார் இன்றைய முதலமைச்சரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள். நிச்சயமாக 100% உறுதியாக சொல்கின்றோம்,
100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து 125 நாட்கள் 150 நாளாக உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை அண்ணா திமுக கட்சி எடுக்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை நிறைவேற்றப்படும். அதில் சிந்திச்சு பாருங்க, இந்த மக்கள் ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே எளிதாக பரவக்கூடியது. ஒரு இடத்திலிருந்து மற்றொருக்கு எளிதாக அந்த நோய் வைரஸ் பரவக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் பரவலை அதை முறையாக தடுத்து மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு வருடம் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடுமையான முயற்சி எடுத்தது. தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி மக்களும் பாதிக்கக்கூடாது, அவர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழலை உருவாகியது. அப்பொழுது மக்களை பாதுகாக்கப்பட்டோம். விலைவாசி உயரவில்லை, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது. அப்பொழுது கூட மக்கள் துன்பப்படவில்லை. ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல, லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு. அந்த வைரஸ் எப்படி மக்களை பாதிக்கும், அது எந்த ரூபத்தில் அந்த நோய் வரும் எதுவுமே தெரியாத காலகட்டம். அப்படி நோய் வந்தால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம். அப்படியே கொரோனா வைரஸ் பரவல் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி குணப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன மருந்து என்று கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு திறமையான அரசாங்கமாக இருந்து செயல்பட்டு அந்த மக்களை காப்பாற்ற, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எதற்காக சொல்லிட்டேன்னு சொன்னால், யாரோ ஏதோ பேசுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று. ஒன்னும் செய்ய முடியாது. அண்ணா திமுக அரசு தான் மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம். இதுக்கு உதாரணம் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சோம். எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தபோது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கடைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், ஏன் 2500 ரூபாய் பொங்கல் போது கொடுக்கிறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இப்போ கடந்த முறை தைப்பொங்கல் என்று 1 ரூபாய் கூட தைப்பொங்கல் என்று இன்னைக்கு இந்த அரசு குடும்ப அட்டைக்கு வழங்கல. இனியாவது கடைசி காலம் நெருங்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்க தைப்பொங்கல் என்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரப்போறதில்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. அதோட பெட்ரோல் டீசல் விற்கல, அதிலிருந்து வருகின்ற வருவாய் இல்லை. அதோட மதுக்கடைகள்லாம் மதுபான கடைகள்லாம் திறக்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் வருகின்ற வருவாய் கலால் வரி கிடையாது, கலால் வருகின்ற வருவாயும் இல்லை. 1 ரூபாய் வருவாய் இல்லாம 11 மாதம் 1 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த அரசு அதிமுக அரசு. விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம்.
அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அந்த காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு 40,000 கோடி செலவழித்து அந்த மக்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தல, வீட்டு வரியை உயர்த்தல, கடவரி உயர்த்தல, பீக்கர் கட்டணம் உயர்த்தல, குடி வரி உயர்த்தல, குப்பை வரி போடல. மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட இந்தியாவிலேயே தமிழகம் நிதி நெருக்கடி இல்லாம பார்த்துக்கிட்டோம். கொரோனா வைரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாத காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றையதெல்லாம் வருவாய் உயர்ந்திருக்கிறது, ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது, கலால் வரி உயர்ந்து விட்டது, பத்திரப்பதிவு வரி உயர்ந்து விட்டது, ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கியதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் 2021 வரை பல கட்சி ஆட்சி செய்தது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு அரசுடைய கடன் 5,18,000 கோடி. ஒரு வருடம் கொரோனா இருந்த காலத்தை சேர்த்தி இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடத்தில் 4.25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 3 மாசம் முடிஞ்சா 5 ஆண்டு நிறைவு பெறுது. இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படி நாட்டு மக்கள் மீது கடன் சுமத்திய அரசு தேவையா? தேவைங்களா? இதுக்கு எந்த திட்டமும் அல்ல, எந்த ஒரு பெரிய திட்டமும் அல்ல. புதிய மாவட்டத்தை உருவாக்கல, புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டாடல, புதிய சட்ட கல்லூரி கொண்டு வரல, புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரல, புதிய பாலம் கட்டல, புதிய சாலை அமைக்கல, புதிய தடுப்பணை கட்டல. எவ்வளவும் செய்யாம இவ்வளவு கடன் வாங்கினது. இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாகவே நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். எல்லா ஆடியோவிலையும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோவில் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல. ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த ஊழல் ஆட்சி தேவையா? அதோட டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய் யாரு ஞாபகம் வருது? செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார். டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுக்கணும். ஆக அந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் ஆண்டுக்கு 22,000 கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது 4 ஆண்டுல. சாதாரண விஷயமா? இன்னைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆக இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதோடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில இன்னைக்கு பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். 800 கோடி ஊழல் நாம சொல்லல, ஈடி விசாரணை மேற்கொண்டு ஊழல் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல.
திமுக அரசு எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக. அத்தனை ஊழல் ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம். சுமார் 52,50,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். சுமார் 7,350 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது. அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கொடுப்பதாக சொல்லி 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் லேப்டாப் வரல. இது ஒரு பச்சை பொய். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்னொன்றையும் சொல்லியிருக்கார் ஸ்டாலின். அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார். வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சர் இடம்பெற்றிருக்கார். வெக்கமான சூடு சுரணை இல்லாம அண்ணா திமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அண்ணா திமுக தொண்டை நிர்வாகி இரவுகள் பாராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள். அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அன்றைக்கு ஒரு எட்டப்பன், இன்றைக்கு ஒரு ரகுபதி. ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார். இங்கே அண்ணா திமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது. அண்ணா திமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார். அதனால நீ திமுகவில் அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க. அவர் சொல்றார் லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக. தவறு. 2019 வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம். 2020 கொரோனா ஓராண்டு பள்ளி திறக்கல, எந்த டெண்டர் விட முடியல. 21 ஆட்சி மாற்றம். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். நிராகரிச்சுட்டாங்க. இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பச்சை பொய். இது ஒரு நாடகம். மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ப வேண்டாம். அண்ணா திமுக தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது. அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு காலணி, சீருட, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக. எந்த ஆட்சியில் இப்படி கொடுத்தாங்க? கொடுத்தாங்களா? அதை தடுத்து நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி. சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, அம்மாவுக்கு வாரிசு இல்ல. இங்க இருக்கின்ற நாம் தான் நம்முடைய தலைவருடைய வாரிசு. அந்த இருவரும் தலைவர்களுக்கு நாம் தான் பிள்ளைகள். நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடுகள் துன்பங்களை சந்தித்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு வேலைக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம், ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தோம். சுமார் 3 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு 2,85,000 பேர் கொடுத்தோம்.
மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்பொழுது 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கின்ற மகளிர் நம்முடைய சகோதரர்களுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தில் 20,000 50,000 வழங்கப்படும். அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும். நல்ல சேலை, அற்புதமான சேலை தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் 2017-18 சிந்திச்சு பார்த்தேன். அப்பொழுது இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்களிலே 9 பேர் தான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வியில் இடம் கிடைச்சது. நானும் அரசு பள்ளியிலே படித்தவன், கிராமத்திலே வளர்ந்தவன், அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவன். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த தொழிலாளர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அப்படி அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் சுமார் 3,000 பேர் இன்றைக்கு இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்துது. 1 ரூபா செலவில்லாம நம்ம அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் சுமார் 3,000 பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்க உருவாக்கி தந்தோம். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இன்னொன்னு உள்ளுக்குள்ளே ஒரு நீங்க பாத்தீங்கன்னா டைம் டேபிள் மாதிரி ஒரு புக் இருந்து அட்டமா இருக்கும்ல உங்களில் சாரி. அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் பல பேரை வச்சாரு. பல பேர்களை வைத்து ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஊரூரா போனார். ஊரூரா போய் ஒரு மேடை கண்டா அங்க பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அமர்ந்து மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் நான் கொண்டு வந்து பெட்டியில் போட்டேன். அந்த பெட்டியில போட்ட பிறகு அதை நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சீலை உடைச்சு பூட்டை திறந்து அங்களுடைய மனு பிரிச்சு பார்த்து உங்களுக்கு தீர்வு காண்டாங்க. செஞ்சாரா? இப்ப என்ன உங்களோட ஸ்டாலின் இப்படின்னு வந்து நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பல கோரிக்கைகள் இருக்குதான். உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையே இதில் அடங்கிய இந்த நோட்டீஸ்ல அடங்கிய பிரச்சனையில நீங்க சொன்னா உடனே அதிகாரி வந்து தீர்க்க வைக்கிறாங்களா? இது நடக்கிற காரியமா? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு ஏற்கனவே வாங்கின மனு என்னாச்சு? எல்லாமே ஆத்திர போட்டாங்க. டீ கடையில் போண்டா விற்கிறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் கட்சி உறுப்பினர் சேர்த்துவாங்க. அந்த உறுப்பினர் விருப்பப்பட்டு யார் எந்த கட்சியில் படிவத்தில் பூர்த்தி செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஆனா திமுகவில் உறுப்பினருடைய சேர்க்கை குறைஞ்சு போச்சு, மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. அதனால திமுக வீடு வீடா போய் திமுக பாரத்தை எடுத்துக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கின்ற ஒரு மோசமான அவல நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினால்தான் வீடு வீடா போய் கதவை தட்டி
திமுகவுக்கு உறுப்பினர் செய்ய ஒரு சூழ்நிலைக்கு திமுக வந்துவிட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு மீன்பிடி தடை காலத்தில் 2000 ரூபாய் நிவாரண தொகை இருந்து அண்ணா திமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கொடுத்தோம். ஆட்சியிலையும் உயர்த்திருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு தூண்டில் வலை கட்டி கொடுத்தோம். அதாவது மீன்பிடி துறைமுகம் அமைச்சு கொடுத்தோம். மீன்பிடி இறகுதளம் அமைச்சு கொடுத்தோம். அதே போல டீசல் மானியம் கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதோட ஆதி திராவிடர் மக்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு செலவிலே கட்டி கொடுக்கப்படும். மீனவ மக்களுக்கு வீடு இல்லாத மீனவ மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கிறிஸ்தவ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 3000 ஜல்லி கிறிஸ்தவ இருக்குது. 3000 ஜல்லி கிறிஸ்தவ இருக்கு. இன்றைக்கு அவளிடத்தில் இன்றைக்கு மிரட்டி பணம் பறிக்கிற பார்க்கிறோம். இன்னைக்கு ஊர்ல ரவுடிகள் தான் கடை கடைக்கு போய் மிரட்டி பணம் பறிப்பாங்க. அதுபோல இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஜல்லி கிறிஸ்தவ உரிமையாளரையும் மிரட்டி பணம் பறிக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். ஒரு ஏக்கர் அந்த கிறிஸ்தவருக்கு நிலம் வச்சிருந்தா 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. கிறிஸ்தவருக்கு 10 லட்சம், ஸ்டாக் யார்டு இருந்தா 5 லட்சம். ஆக ஒரு கிறிஸ்தவருக்கு 20 லட்சம் ரூபாய் இன்றைக்கு லஞ்சமாக பெறுகிறார்கள். கிறிஸ்தவ உரிமையாளரை மிரட்டி இந்த அரசாங்கம் அவருடைய பணம் பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 3000 ஜல்லி கிறிஸ்தவ இருக்குது. 3000 ஜல்லி கிறிஸ்தவ ஒரு கிறிஸ்தவருக்கு 20 லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட 600 கோடி இதிலே கொள்ளையடிக்க இந்த அரசு துணிந்து விட்டது. நாங்கள் இதை சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எப்படி இந்த அரசு கொள்ளையடிப்பதை மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இறுதி ஆட்சி உடைய இறுதி கட்டம் வந்து விட்டது. இன்றைக்கு கிடைப்பதெல்லாம் சுருட்டி விடலாம் என்று எண்ணுகிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவ உரிமையாளர்களை மிரட்டி ஒரு கிறிஸ்தவருக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் பறிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இந்த மாவட்டத்தில் தான் இன்றைக்கு நம்ம சட்ட ஒழுங்கா இருந்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருந்தது. ஆனா பாரத பிரதமர் அவர்களும் சீன அதிபர் அவர்களும் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து மாமல்லபுரத்துக்கு வந்து 2 நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு இடமாக தேர்வு செஞ்சாங்க. அப்படி இரு நாட்டு பெரு தலைவர்களும் இங்கே பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டம் அண்ணா திமுக ஆட்சி. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அதனாலதான் இந்த இருவரும் தலைவர்கள் இங்கே மாமல்லபுரத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த நாடு மட்டுமில்ல, தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, அளவிலே இதை பார்த்தார்கள். இன்றைக்கு மாமல்லபுரம் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக அமைப்பதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி, அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டம். இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக ஆட்சி. மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் 125 கோடி கட்டி கொடுத்தோம். பாலாற்றின் குறுக்கே 3 தடுப்பணை 100 கோடியில, திருப்பூர் பேராட்சியில 54 கோடியில பாதாள சாக்கடை திட்டம், கோவளம் ஊராட்சியில 19 கோடியில தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. கொண்டாங்கி ஊராட்சியிலிருந்து திருப்பூர் பேராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வரப்பட்டது. திருப்பூர் ஒன்றியத்தில் புதுப்பாக்க ஊராட்சியில் அரசு சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டது. திருப்பூர் ஒன்றியத்தில் நெய்வேலி ஊராட்சியில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டது. திருப்பூர் அருள்மிகு முருகன் திருக்கோயில் ரூபாய் 6 கோடி மதிப்புள்ள திருமண மண்டபம் பக்தர் தங்கும் விடுதி கட்டப்பட்டது. திருப்பூர் முருகன் கோயில் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை சாலை மற்றும் இணைப்பு பாலம் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இறுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றியை தேடி தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சி. எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கலாம், ஆனால் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கட்சினா அது அண்ணா திமுக கட்சி தான். இன்னைக்கு புயல் வெள்ளம் எது வந்தாலும் அதை மக்களிடத்திலே மக்கள் பாதிப்பில் மீட்டு மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை தமிழகத்தை அது மட்டுமல்ல, நீங்க வீடு திரும்பிக்கிட்ட பொழுது பத்திரமா வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு பை பை ஸ்டாலின். வருகிறவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.